அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான உறவு தொடர்ந்து புதிய உயரங்களை எட்டுவதாக அமெரிக்க தூதரகம் தற்போது தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் ரமேஷ். அதாவது ஒருபுறம் இந்த டாரிஃப் விவகாரத்தில் இந்தியா மற்றும் அமெரிக்காவிற்கு இடையே ஒரு மனக்கசப்பும் ஒரு மோதல் போக்கும் நீடிக்கிறது. மறுபுறம் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்க சென்றுள்ள மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடனும் ரஷ்ய அதிபர் புடினுடனும் அதிக நெருக்கத்தை காட்டி வருகிறார். இந்த நிலையில் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் ஒரு பதிவு ஒன்றை விடுத்திருக்கிறது. அந்த பதிவில் அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான கூட்டாண்மை தொடர்ந்து புதிய உயரங்களை எட்டி வருகிறது. இந்த கூட்டு என்பது 21ஆம் நூற்றாண்டை வரையறுக்கும் கூட்டாண்மையாக திகழ்கிறது என்று தெரிவித்திருக்கிறது. புதுமை மற்றும் தொழில் முனைவோர் முதல் பாதுகாப்பு மற்றும் இருதரப்பு உறவுகள் வரை நம் இரு மக்களுக்கு இடையிலான நீடித்த நட்பு தான் இந்த பயணத்தை தூண்டுகோலாக அமைகிறது என்று இந்தியாவை பாராட்டும் வகையில் ஒரு பதிவை விடுத்திருக்கிறது. குறிப்பாக டிரம்பினுடைய வர்த்தக ஆலோசகராக கருதப்படும் தியேட்டர் என்பவர் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை வாங்குவதால் பிராமணர்கள் தான் பயன்பெறுகிறார்கள் என்று இன்று காலை ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இந்த தியேட்டர் நெவரோ என்பவர் தான் டிரம்பினுடைய வர்த்தக ஆலோசகராக கூறப்படுகிறது. அவருடைய இந்த கருத்து மேலும் சர்ச்சை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான இந்த நட்பையும் இந்த கூட்டாண்மையை போற்றுகின்ற வகையிலும் பாராட்டுகின்ற வகையிலும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது. பல்வேறு உலக நாடுகளுடைய பூர்வத்தை உயர்த்த வைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.